நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாருடைய பயோகிராஃபின்றத தம்ப வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீசன் 2ல வர குமரவேலை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோல பார்க்க போகிறோம். இவரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. குமரவேல் கேரக்டர் பார்த்தீங்கன்னா வில்லனா தான் இருக்காரு. இருந்தாலும் ஒரு பொண்ணுக்காக ஹீரோயிசம்லாம் பண்றாரு. அதை தாண்டி அந்த பொண்ணோடைய குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்றதுனால தான் அவர் காதலிக்கிற மாதிரி ஆக்ட் பண்றாரு. இது எல்லாமே இவங்க ரெண்டு பேரும் மாமா பொண்ணு தான். அதனால தான் வந்து பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த சீரியலை ஃபாலோ பண்ற ஒவ்வொருத்தருக்குமே இந்த சீரியலோடைய கதைக்களம் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அரசி பாண்டி ஸ்டோர் குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு அகேன்ஸ்டா இருக்கிறவங்க தான் கோமதியோட அண்ணன் பையன். அவங்க அண்ணன் பையன் பாத்தீங்கன்னா எப்படியாவது அரசியை திருமணம் பண்ணணும் அப்படின்றதுக்காக பொய்யா வேஷம்லாம் போட்டுட்டு இருக்காரு. அது இப்போ வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. ஸோ இதுக்கு பின்னாடி சில சதி திட்டங்களும் நடந்திருக்கு. இவங்க ரெண்டு பேரும் ரியல் பேரான்னு கேட்குற அளவுக்கு ஆன் ஸ்கிரீன் பேர் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆனா என்ன ஒண்ணுன்னா இவருக்கு ரியலாவே காதல் மனைவி ஒருத்தங்க இருக்காங்க. இவங்களுடைய காதல் ஸ்டோரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி சொல்லலாம். அண்ட் இவர் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஃபன்னான பர்சனுங்க. ஆனா சீரியல்ல வில்லனாவே கொடுத்துட்டாங்க. ஆமாங்க, கேபிஒய்ல எப்படி நவீன் வந்து செம்மையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. கேபிஒய் மூலமா அவர் ஒரு ஹீரோவாவே ரொம்ப எல்லார் மனசுல அனுப்பிடிச்சாரு. குறிப்பா ஃபினாலேல ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மாதிரி செம்மையா வாய்ஸ் பேசியிருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த சீரியல்லாம் வரும்போது ஹீரோவா தான் அறிமுகமானாரு. பாவம் கணேசன் அப்படின்ற சீரியல்ல. இப்போ நீ நான் காதல் சீரியல்ல வில்லன் ஆயிட்டாரு. அதே மாதிரி தான் இவரும் ஆல்ரெடி ஒரு சீரியல் பண்ணிட்டே இருந்தாரு. பாதியிலே கோவிடால ஸ்டாப் பண்ணிட்டாங்க. திரும்பவும் இவருக்கு ஒரு பிரேக் 2021-22 ரொம்பவே அடி வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் இவருக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்னே சொல்லலாம். இவரு கேபிஒய் வரதுக்கு முன்னாடியே சின்ன சின்னதா சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு. சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆசையா எல்லாரும் இவர்கிட்ட வரணும், ஆட்டோகிராஃப் ஆகணும், போட்டோஸ் எடுக்கணும், இவரை பத்தி பேசணும், இது போலலாம் இவருக்குள்ள ஆசைகள் இருந்திருக்கு. அந்த ஆசையே ஒரு ஆக்டரா ஆகினா கண்டிப்பா நம்மளால வந்து எல்லார் முன்னாடியும் பெரிய ஆளா ஆகலான்ற ஒரு எண்ணத்தோட தான் இவர் வந்திருக்காரு. இவருடைய அம்மா பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இவருக்கு ஒரு பேக் போன் அப்படின்னே சொல்லலாம். இவங்க அம்மா ரிட்டையர்டு ஸ்டாஃப் நர்ஸாவும் இருக்காங்க. அவங்களுக்கு வர அமௌண்ட் வச்சுதான் இப்போ வரைக்கும் இவங்களுடைய குடும்பமே ரன் ஆயிட்டு இருக்காம். அது மட்டும் இல்லைங்க, இவங்களுடைய ஃபேமிலி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன ஃபேமிலி தான். டே டு டே லைஃபை எப்படி ரன் பண்ணணும் அப்படின்றது தான் இவங்களுடைய குடும்ப சூழ்நிலையாவே இருந்தது. ஆனா இப்போ இவரு ஆக்டர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இவர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேபிஒய் வரதுக்கு முன்னாடியே சின்ன சின்னதா வீடியோஸ்லாம் பண்ணியிருந்தாரு. அதுவும் பாதிலேயே ஸ்டாப் பண்ணிட்டாராம். கேபிஒய் சாம்பியன்ல தான் இவர் வந்திருக்காரு. சீசன் 6ல தான் இவர் வந்து சாம்பியன்ல டிஎஸ்கே இவங்க எல்லாரும் சேர்ந்து பிளடி ஸ்வீட் அப்படின்ற ஒரு டீமா உருவாக்கி அதுல இவங்க டீமாவே வின் பண்ணாங்க. ஸோ இது போலதான் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணி தான் இவர் மேலே வந்தாருன்னே சொல்லலாம். எடுத்ததுமே இவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. இந்த வாய்ப்புலாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இவர் வந்து கோவிட் டைம்லயும் சரி அதுக்கப்புறம் சரி கிரிக்கெட்னா இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி கிரிக்கெட் விளையாடும் போது இவருக்கு ஒரு இன்ஜுரி ஆயிருக்கு. இடுப்புல மிகப்பெரிய ஒரு காயமும் ஏற்பட்டிருக்கு. அதை இவரு பெருசாவே பொருட்படுத்தாம விட்டதுனால இவருடைய வாக்கே சேஞ்ச் ஆயிடுச்சாம். அதுக்கப்புறம் தான் இதுக்கு என்ன காரணம் தேடி பார்க்கும் போதுதான் ஒரு 10 நிமிஷம் கூட இவரால நம்ம யாரும் மாதிரியும் உட்காரவே முடியாதாம். அந்த அளவுக்கு ஒரு வருஷம் ஃபுல்லாவே படுத்த படிக்காவே ஆயிடாராம். அதுல இருந்து மீண்டு வரதே மிகப்பெரிய ஒரு விஷயமா தான் இவருடைய வாழ்க்கையில இருந்திருக்கு. ஆனா என்னதான் இவ்வளவு அடிகள் வாங்கினாலும் அவர் வந்து நம்ம வந்து மேல வரணும், நம்ம அடுத்த லெவல் போகணும், இந்த ஒரு மைண்ட் செட்டோட இருந்திருக்காரு. இவர் அந்த கேபிஒய்ல சக்தி நாடகங்கள்லாம் பண்ணும்போது எஸ்கே அவர்கள் கூப்பிட்டு இவருடைய டயலாக்ஸ்லாம் இவர்கிட்டயே சொல்லி காட்டியிருக்காரு. அண்ட் இவருடைய ரியல் நேம் பாத்தீங்கன்னா சக்திவேல். சீரியல்ல குமரவேலா இருக்கும். அண்ட் இவருக்கு நிறைய வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காரு. எஸ்கே அவர்கள் நான் வாய்ப்புலாம் தருவேன், அடுத்த லெவலுக்கு நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாராம். அதுக்கப்புறம் தான் இவருக்கு இது போல விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ டாக்டர் படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன சமயத்துல தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு. இதெல்லாம் கடந்துதான் அவர் வந்திருக்காரு. கேபிஒய் பாலா இவருக்கு ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டா. அவர் வந்து இவரை அண்ணா அண்ணா அப்படிதான் கூப்பிடுவாராம். கேபிஒய் பாலாக்கு பாத்தீங்கன்னா ஹர்ஷா சாயா ரொம்ப பிடிக்குமாம். அப்பவே அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு பாரு நான் எப்படி ஹெல்ப் பண்றாரு, ஓடி ஓடி போய் ஹெல்ப் பண்றாரு, இப்படிலாம் இருப்பாங்களா, நான் கூட ஏதாவது பண்ணணும்னு அப்படின்ற மாதிரிலாம் அப்பவே வந்து நிறைய ஹெல்பிங் மைண்ட் பாலா அவர்களுக்கு இருந்துதாம். இப்போ அவர் பண்ற சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் ரொம்ப ப்ரௌட் மொமெண்ட்லாம் ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ இப்படிதான் இவர் கெரியர்ல கொஞ்சம் கொஞ்சமா வந்தாரு. இதுக்கு இடையில அவர் ஒரு ஓன் யூடியூப் சேனலும் ஸ்டார்ட் பண்ணாரு. வாய்ஸ் ஓவர் கொடுத்தாரு, கண்டென்ட் ரைட் பண்ணாரு. இது போல விஷயங்கள்லாம் அடுத்த லெவல் பண்ணிட்டே தான் இருந்தாரு. இப்போ வரைக்கும்
முழுவதும் அவர் வந்து ஓனர் சேனலாக வச்சிருக்காரு. இப்படி ஒரு பக்கம் கெரியர்னா, இதுக்கு இடைப்பட்ட காலங்களில் இவர் காதலையும் சிக்கி தவிச்சிருக்காரு. அது 12th படிக்கும் போதே இவருக்கு காதல் வந்துருச்சுங்க. டியூஷன் காதல் தான் இது. எல்லாரும் பப்பி லவ் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அது இப்போ வரைக்கும் 12 வருட காதல் திருமண வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. 2 குழந்தைகள் இருக்காங்க. இவங்களுடைய காதல் கதை பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கும். டியூஷன்ல தான் சந்திச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு தெரிய வந்திருக்கு. ஒரே மாச காதல் வீட்டுக்கு தெரிய வந்து ஹவுஸ் அரெஸ்ட்ல அந்த பொண்ணை பண்ணிருக்காங்க. இவருக்கு ஒரு அக்கா அண்ணன் இவங்க எல்லாருமே இருந்திருக்காங்க. இந்த பொண்ணை பார்க்கவே கூடாதுன்ட்டு 3 வருஷமா அதே ஏரியால இருந்தாலும் எங்க இருக்காங்க என்ன பண்றாங்க எதுவுமே தெரியாத ஒரு சூழ்நிலையில தான் இவங்க 2 பேருமே இருந்திருக்காங்க. 3 வருஷத்துக்கு அப்புறமா அதாவது ஸ்கூல் காலேஜ் எல்லாமே முடிச்சுட்டு அவங்களுக்கு திருமணம் அப்படின்னு பண்ண வரும்போது தான் இது போல என்ன ஒரு பையன் பார்க்க வராங்க நீங்க வந்து பாருங்கன்ட்டு அந்த பொண்ணே நம்பர் வச்சிருந்தா கூட கான்டாக்டே பண்ணாம அந்த ஒரு நொடியில கான்டாக்ட் பண்ணி இவங்க ஒரு மேரேஜ் பண்றதுக்கு என்ன மாதிரி செட்டப்லாம் எடுத்துட்டு போவாங்களோ அந்த மாதிரி பொண்ணு பார்க்கறதுக்கு கூட்டு போயிருக்காங்க. ஸோ பையன் வீட்டில் எல்லாமே ஓகே ஆயிட்டு அங்கே போனால் கரண்ட் கட் ஆயிடுச்சு. அங்கே இருக்கிறவங்களாம் மாறி மாறி முகத்தை பார்த்துக்கிட்டாங்களா ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சா. ஐயோ ஆரம்பமே இப்படி இருக்கே என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு நினைக்கும் போது தான் இல்லைங்க இன்னைக்கு ஷட் டவுன் அதனால தான் இப்படி இருக்கு நீங்களாம் வாங்க அப்படின்ட்டு பொண்ணோடைய அப்பாவே கூப்பிடுறாரு. ஸோ பார்க்க வந்த பையன் இவர் தான் அப்படின்னு நினைச்சுதான் கூப்பிட்டுருக்காங்க. இவங்க 2 பேரும் பிரிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு சதிவேலைலாம் பண்ணியிருக்காங்க. எப்படியோ போராடிதான் 1 மாத காதல அதுக்கப்புறம் ஃபேமிலி எல்லாரும் சேர்த்து வச்சு இப்போ வரைக்கும் இவங்களுடைய காதல் கதை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இவங்க அம்மா இவங்களுடைய மனைவி 2 குழந்தைங்கன்ட்டு லைஃப் ரொம்ப அழகா லீட் பண்றாரு. அண்ட் இவர் ஒரு சின்னதா ஒரு பிசினஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பிசினஸ்க்கு இவங்களுடைய மனைவி ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஸோ இவருக்கு கீழே ஒரு 4 பேர் வேலை செய்யறது நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு இவர் அவருடைய சமீபத்தில் தான் இன்ஸ்டா பேஜ்ல போஸ்ட் பண்ணியிருப்பாரு. எந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் நம்ம வந்து மேலே வந்தாலும் அது ஒரு பாசிட்டிவ் வைபா தான் எடுத்துக்கிட்டோம். அது ஒரு சக்சஸ் இதுதான் எண்டிங் அப்படின்றத மட்டும் என்னைக்குமே நம்ம மைண்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் இவருக்கு கிடைச்ச ஒவ்வொரு வாய்ப்பையுமே ரொம்ப வந்து ஏத்துக்கிட்டு சரி ஓகே பண்ணலாம் நடிப்புன்னு வந்துட்டோம் வில்லனா தான் பண்ணக்கூடாது ஹீரோவை மட்டும் தான் பண்ணுவேன் இது போல நம்ம எதையுமே பண்ணக்கூடாது எந்த ரோல் கிடைச்சாலும் நல்லபடியா பண்ணணும் அப்படின்னு நினைச்சுதான் இவருக்கு வில்லன் ரோல் கிடைச்சாலும் இவர் என்ன ஒரு ஃபன் பர்சனா இருந்தாலும் அப்படியே இந்த பக்கம் வந்து செமையா வில்லத்தனத்தை காட்டுறாரு. அரசிக்கும் இவருக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். ஏன்னா எல்லா சீரியல்லையும் அந்த மாதிரி தான் கொண்டு போறாங்க. அதுக்கப்புறம் நடக்க போற சீக்வன்ஸ் தான் செமையா இருக்க போகுது. இப்போ 2 ஃபேமிலிக்கும் தெரிஞ்சு 2 பேரோடைய ஃபேமிலியும் அப்படியே ஷாக்ல இருக்காங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நமக்காக இந்த சீரியல்ல காத்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். இவர் சீரியல் மட்டும் இல்லாம விஜய் நகர் அப்படின்ற ஒரு மூவியும் பண்ணாராம். படம் பாதியிலே நிறுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் சரத்குமார் சார் கூட சேர்ந்து ஹிட் லிஸ்ட் அப்படின்ற படத்துல போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்காரு. இவர் கேபிஓ எல்லாம் பண்ணும்போது லேடி கெட்டப்லாம் வேற போட்டிருக்காராம். அப்போ இந்த படத்துக்காக வந்து ஒட்டு மிஸ்ஸெல்லாம் கூட வச்சு பண்ணியிருந்தாராம். இந்த லேடி கெட்டப் வந்து இவர் அடுத்த லெவலுக்கு கொண்டு போச்சுன்னு கூட சொல்லலாமா. ஏன்னா இவர் அந்த அளவுக்கு ரொம்பவே டெடிகேட்டிவா ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுவாராம். ஸோ கண்டிப்பா ஃபியூச்சர்ல இவர் வேற ஸ்டேஜ்ல நம்ம பார்ப்போம்னு எதிர்பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி குமரவேல் அப்படின்ற கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை எனக்கு பிடிக்காது அப்படின்ட்டு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒரு ரோலுக்காக இவர் அவுட் சைட்ல நிறைய பேர்கிட்ட இருந்து திட்டு வாங்கிட்டே இருக்காரு. அதுதான் இவருக்கு கிடைச்ச ரெகக்னேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ தொடர்ந்து பயோகிராஃபில பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.